புஷ்பா தி ரைஸ் முதல் பாகத்துல சாதாரண கூலியா இருக்கிற புஷ்பா ஒரு கட்டத்துல பெரிய செம்மர கடத்தல் மன்னனா மாறிடுவாரு. அவரை பிடிக்க முடியாம தோத்து போற போலீஸ் அதிகாரி ஃபகத் ஃபாசில் புஷ்பாவை பழிவாங்க சபதம் எடுக்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சது. படம் இந்திய சினிமாவை பிரமிச்சு போற அளவுக்கு வசூல் வேட்டை நடத்தி வணிக சினிமாவில் பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. அதோட தொடர்ச்சி தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கடையில் இப்போ வெளியாகி இருக்கிற புஷ்பா 2 தி ரூல். எப்படி இருக்கு படம்? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது புஷ்பா தி ரூல் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ புஷ்பா தி ரூல் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? அல்லு அர்ஜுன் தன் மனைவி கிட்ட ஒரு நாள் நான் சிஎம் பார்க்க போறேன்னு சொல்றாரு. ஆச்சரியமாகிற ராஷ்மிகா அவரோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வாங்கலன்னு ஆசையா சொல்றாங்க. அவரும் முதல்வரை சந்திக்கிறப்போ தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. ஆனா சிஎம் ஒரு கடத்தல்காரனோடலாம் போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்துறாரு. இதனால கடுப்பாகிற புஷ்பாவான அல்லு அர்ஜுன் அந்த அவமானத்தை எப்படி சரி கட்டினாரு, இது ஒரு ட்ராக்கு. அப்புறம் முதல் பாகத்தில் அவமானப்படுத்தப்பட்ட ஃபகத் ஃபாசில் புஷ்பாவோட கடத்தல் சாம்ராஜ்யத்தை அடியோட்ட அழிக்க நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புஷ்பாவை எல்லாருக்கும் முன்னாடி தங்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது ஒரு ட்ராக்கு. அப்புறம் சைனாவுக்கு ஒரு 2000 டன் செஞ்சந்தன கட்டையை கடத்துற மிக சவாலான வேலையை அல்லு அர்ஜுன் ஏற்றுக்கிறாரு. இது ஒரு ட்ராக்கு. அப்புறம் தங்கச்சிக்கு ஒரு மான பிரச்சனை ஏற்பட்டால் பொறுப்பான அண்ணன் எப்படி சூரசமார அவதாரம் எடுப்பான், இது இன்னொரு ட்ராக்கு. இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் புஷ்பா தி ரூல். சரி, கதையை விடுங்க, படம் எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க. படத்தில் புஷ்பா பேசுகிற மாதிரி ஒரு டயலாக் வரும். புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினச்சிங்களா, வைல்டு ஃபயர்னு சொல்லுவார். ஆனால் உண்மையை சொல்லனா இது ஃபயர் இல்லை, டோட்டலாக மிஸ் ஃபயர். படத்தில் இன்டர்வியூ விடுறப்போ எதுக்கும் அடங்காதவன்னு டைட்டில் போடுறாங்க. ஆனால் இந்த படத்தை எந்த லிஸ்ட்டில் அடக்கிறதுனே தெரியல. அந்த அளவுக்கு முதல் காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் 0% லாஜிக்காக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் அல்லு அர்ஜுன் இந்த கேரக்டரை ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. எந்நேரமும் வாயில் பீடாவை கொதப்பிக்கிட்டே தெனாவட்டா பேசுறது, ஒரு தோலை சாய்வாக தூக்கிக்கிட்டு கெத்தா நடக்கிறது, கழுத்தில் அடிக்கடி கையை கத்தி மாதிரி உரசி காட்டுறதுன்னு அவரோட ரசிகர்களை நிறைய விஷயங்களை வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காரு. குறிப்பாக அந்த ஜதாரா சாங்கில் சேலையை கட்டிட்டு அவர் ஆடுற அந்த ஆட்டம், அதில் அவர் வெளிப்படுத்திருக்க எமோஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லை, அவ்வளோ உயிர்ப்போட பண்ணியிருக்காரு. படத்தோட ஹைலைட்டே அந்த சீக்வன்ஸ் தான் சொல்லலாம். அதுவும் அது படமாக்கப்பட்ட விதமும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் காட்டின அக்கறையை கதையும் திரைக்கதையும் சிறப்பாக இருக்கா இல்லையாங்கிறதுலையும் அவர் கொஞ்சம் காட்டியிருக்கலாம். ஒரு கமர்ஷியல் படத்தில் ஹீரோட என்ட்ரியை மாசா காட்டணும் தான், அது படமாக்கப்பட்ட விதம்லாம் கூட டெக்னிக்கலாக மிரட்டலாக தான் இருக்குது. ஆனால் 40 நாளாக உணவு தண்ணி இல்லாமல் அடைஞ்சு கிடந்த ஒருத்தன் எப்படி வெளில வந்ததும் 50 பேர் அடித்து காலி பண்ணுவான். அவ்வளோ பேர் நீளமாக கத்தியும் மிஷின் கண்ணுமா சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கிறப்போ நம்ம ஹீரோ ஆக்ரோபாட்டிக் ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணி நமக்கு சர்க்கஸ் வித்தை காட்டுறாரு. இவர் சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா இருந்தால் அதெல்லாம் நம்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் அப்படிலாம் இல்லைல்ல, அதான் பிரச்சனை. கட் பண்ணா இவர் பொண்டாட்டி ராஷ்மிகா நேரங்கட்ட நேரத்தில் மூடு வந்து வழிஞ்சு இவரோட ரொமான்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அதெல்லாம் அவ்வளோ செயற்கையா கொச்சையா பண்ணி நம்மள சங்கடப்படுத்துறாங்க. படத்தோட முக்கியமான பிரச்சனை, எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாத தப்பான ஒரு வேலை செய்யறவன் தான் நம்ம ஹீரோங்கிறதுனால அவனோட எந்த பிரச்சனைகளுக்கும் வழிகளுக்கும் நம்மளால பெருசா ஃபீல் பண்ணவே முடியல. ஃபகத் ஃபாசில் இவரோட ஆளுங்க 30 பேரை பிடிச்சு அடி வெளுத்துட்டாருன்னு ஹீரோ பயங்கரமா ஃபீல் ஆகி ரொம்ப உருகமா பேசுறாரு. பின்ன செஞ்சந்தன மரத்தை கடத்தினா அடி பின்னி எடுக்காம ஆர்த்தியா எடுப்பாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு ஹீரோ பேசுற டீலும் சரி, அதுக்கு அவங்க சம்மதிக்கிறதும் சரி, எந்த ஊர்ல இப்படிலாம் நடக்கும்னு தெரியல. முதல்ல கதை எதை நோக்கி போகுது, ஹீரோவோட நோக்கம் என்ன, அவரோட லட்சியம் என்னன்னு கதையில ஒரு தெளிவு சுத்தமா இல்லவே இல்லை. எந்த ஊருக்கு போறோம்னு இலக்கே இல்லாத பயணமா போற வழியில டேக் டைவர்ஷன் மாதிரி அங்கங்க ரூட் மாதிரி போற திரைக்கதை அலையோ அலைன்னு அலைஞ்சு நம்மள பாடாப்படுத்துது. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே மிக மோசமான கிளைமேக்ஸ் இந்த படத்தோடது தான் சொல்லலாம். எந்த அளவுக்கு இது மோசமா இருக்குன்னா கொஞ்சம் இருங்க, அது கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். மற்றபடி புஷ்பாவோட மனைவி ஸ்ரீவல்லியா ராஷ்மிகா அடிக்கடி கணவர் மேலே ஃபீலிங்ஸ் வந்து அநியாயத்துக்கு அவரை கொஞ்சி தள்ளுறாங்க. அப்புறம் ஜதாரா பாடலோட முடிவில் புஷ்பா கடுமையாக அவமானப்படுத்தப்படுவார். அப்போ ராஷ்மிகா அவருக்காக நியாயம் கேட்டு உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க. படத்தில் அவங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரே காட்சி அதுதான். அவங்களும் அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தோட அடுத்த முக்கியமான கேரக்டர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஹீரோ தான் லாஜிக் இல்லாத ஹீரோவா இருக்காருன்னா கெத்தா வீராப்பா இருந்த ஃபகத் ஃபாசில எதுக்கு இப்படி முட்டாள் காமெடினா ஆக்கினாங்கன்னு புரியல. படத்தில் அவரோட கேரக்டர் கொஞ்சம் சைக்கோத்தனமானது தான். இருந்தாலும் ஒரு சீரியஸ் டோன் படத்தில் ரொம்ப சீரியஸான காட்சிகளில் கூட அவர் பண்ற அந்த காமெடி சேஷ்டைகள்லாம் ஜீர்ணிக்கவே முடியல. ஒரு மிகச்சிறந்த அற்புதமான நடிகரை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சாங்கன்னு புரியல. அவரோட கேரியர்லேயே ரொம்ப மோசமா அமைஞ்ச ஒரு கேரக்டர்னா அது இதுதான் சொல்லலாம். பொதுவா தப்பு பண்றவன் தான் வில்லன், அவனை பிடிக்க முயற்சிக்கிற போலீஸ் தான் ஹீரோவா இருக்கணும். ஆனா சினிமாவோட ட்ரெண்டே இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதனால சமூக விரோத செயல்களை செய்யற ஹீரோ பிடிக்கிற போலீஸை வில்லனா மட்டும் இல்லாம
இல்லாம காமெடி பீஸா மாத்துறது சினிமாவோட தலையாய கடமை மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல வர முக்கியமான அரசியல் புள்ளிகள், முதலமைச்சர் உட்பட எல்லாருமே கேடுகட்ட கெட்டவங்களா இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் மட்டும் நம்மளுக்கு கெட்டவங்களா தெரியணும், தப்பான தொழில் செஞ்சாலும் ஹீரோ மட்டும் ஹீரோவா தான் தெரியணும்னா இது எந்த ஒரு நியாயம்? அந்த டெக்னிக்கல் சைட் படத்தோட கேமராமேன் மிரோஸ்லோ கியூபா ப்ரோசக். ஆக்சுவலா இவர் போலந்து நாட்டை சேர்ந்தவர். படத்தோட முதல் பாகத்துக்கும் இவர் தான் கேமராமேன். கிட்டத்தட்ட 3.25 மணி நேரத்துக்கு மேல ஓடுற மிக சலிப்பான ஒரு படத்துல இவரோட விஷுவல்ஸ் மட்டும் தான் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அவரோட அழகான கம்போசிஷன்ஸ், அந்த கலர் டோன்ஸ் எல்லாமே மிக சிறப்பா இருக்கு. படத்துக்கு மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத், கூடுதல் பின்னணி இசையை சாம் சிஎஸ் பண்ணிருக்காரு. படம் ஆரம்பிச்ச நிமிஷத்துல இருந்து பின்னணி இசையும் மூச்சே விடாம கூடவே ஓடிக்கிட்டு இருக்கு. இடையில எங்கேயாவது கொஞ்சம் கேப் விட்டா தானே அடுத்த எமோஷனுக்கு அடுத்த டென்ஷனுக்கு நம்ம தயாராக முடியும். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்காம எல்லா எமோஷனையும் டென்ஷனாவே மாத்தி வச்சிருக்காங்க. படத்துல 4-5 பாட்டு இருக்கு. அதுல பீலிங்ஸ் பாட்டும் கிசிக் பாட்டும் இணையத்துல ஏற்கனவே பெரிய ஹிட். இருந்தாலும் பீலிங்ஸ் பாட்டை குழந்தைங்களோட படம் பார்க்க போறவங்க ரசிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான். கோரியோகிராஃபில அந்த அளவுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ஒப்பிட்டா டான்சிங் குயின் ஸ்ரீலீலா ஆடுற கிசிக் பாட்டே பரவாயில்லன்னு சொல்லலாம். நம்ம கோரியோகிராஃபர்ஸ் கவர்ச்சிக்கும் ஆபாசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நடனம் அமைச்சாங்கன்னா நாமளும் எந்த பயமும் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா குடும்பத்தோட சேர்ந்து அடுத்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு போகலாம். படத்தோட எடிட்டர் நவீன் நூலி 3.25 மணி நேரம் ஓடுற அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன பெருசா இருக்குன்னு படம் பார்த்து முடிச்சு வந்த உடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை எடிட்டரும் கொஞ்சம் பயப்படாம டைரக்டர் கிட்ட கேட்டிருந்தா இந்த புலம்பல் நம்மளுக்கு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு டப்பா பெருசு ஆனா உள்ள எதுவுமே இல்லங்கிற மாதிரி கட்டி கொடுத்திருக்காங்க. இது போதாதுன்னு இந்த ஆக்ஷன் கேங்ஸ்டர் டிராமா ஜானர்ல கொஞ்சம் கூட ஓட்டாம ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், அப்புறம் அண்ணன் தங்கச்சி எமோஷன்லாம் கலந்து நம்மள பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த சென்டிமெண்ட் எமோஷன்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே பல சினிமாக்கள்ல அடிச்சு துவச்சு காய போட்டு புளிச்சு போனதுன்னு இன்னும் எப்படி உங்களுக்கு புரியாம போச்சுன்னு தெரியல. அப்புறம் படத்தோட கிளைமாக்ஸ் பத்தி ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அரக்கனை அழிக்கிறதுக்கு சாமி அவதாரம் எடுத்து வந்தா கூட அதுக்கு 12 கை முளைச்சி 12 விதமான ஆயுதங்களோட வந்து தான் சூரசம்ஹாரம் பண்ணோம். ஆனா வில்லனும் அவனோட 30-40 அடியாட்களும் கத்தியும் துப்பாக்கியுமா ஹீரோவை சுத்தி வளைச்சு அவர் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. சத்தியமா சாமியா இருந்தா கூட அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. என்னை காப்பாத்துன்னு அதுதான் வேற சாமி கிட்ட உதவி கேட்கணும். ஆனா நம்ம சினிமா ஹீரோக்கள்லாம் சாமியோட பல மடங்கு சக்தி படைச்சவங்க இல்லையா? அதனால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஹீரோ அப்போ ஒரு சம்பவம் பண்ணார் பாருங்க. அது எப்படி இருக்குன்னா வேணாம், படம் பார்க்குறப்போ நீங்களே அதை தெரிஞ்சுங்க. இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு நினைச்சு எழுதுனாங்கன்னு தெரியல, நடிச்சாங்கன்னு புரியல, அது ஒரு கிளைமாக்ஸா எடுத்தாங்கன்னு விளங்கல. இந்த லட்சணத்துல 3வது பாகத்துக்கு வேற லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த படமே ஒரு டிக்கெட்டுக்கு 2 படத்தோட நீளத்துக்கு இருக்கு. அப்ப 3வது பாகம்லாம் வெளிவந்தா அது 3 படத்தோட நீளத்துக்கு இருக்குமோன்னு பயமா இருக்கு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.